ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். அதாவது இறைவனுடைய அருளாலே நம்ம இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுன லக்னத்தை பத்தி பேசி வந்தோம். இந்த தடவை கடக லக்னக்காரர்களை பத்தி பேச போறோம். பொதுவா கடக லக்னம் அப்படிங்கிறது முருகபெருமானுடைய முழு அனுக்கிரகம் பெற்றவர்கள். பொதுவா கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் ஒரு காலகட்டத்துல முருகனை வேண்டாம் என்று கூட சொல்லியிருப்பார்கள். முருகனை விருப்பம் இல்லாம இருந்திருப்பாங்க. எப்படிதான் முருகன் கிட்ட நெருங்குறாங்கன்னே தெரியாது. முருகபெருமானோட ஒரு டைப் ஆயிடுவாங்க. முருகா முருகான்னு சொல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் கந்தன் அவர்களிடத்துல வந்துருவான். கந்தனுடைய காலடியில இந்த கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த கடக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவங்கள உயர்த்தி பேசினா ரொம்ப பிடிக்கும், அவங்கள மறுத்து பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் முக்கியமா தனக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்கள் கடக லக்னக்காரர்கள். அழுகை அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துல இருக்கும். உடனே அழுதுருவாங்க. அது பப்ளிக்கா இருக்கிற இடத்துல அழ முடியாது. ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வாடிடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு இடத்துலயுமே தனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் இல்லைன்னா மிகவும் வருத்தத்திற்கு வரக்கூடிய முதல் லக்னம் கடக லக்னம். அதனாலதான் முருகனை அதிகமாக வழிபாடு செய்யும் போது இந்த லக்னக்காரர்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். முருகனை நெருங்க பக்குவம் ஏற்படும். முருகனை நெருங்க பக்குவம் ஏற்படும். அது உடனே எல்லாம் நடக்காது. அதுக்கான காலம், அதுக்கான நேரங்கள் அதெல்லாம் வரும்பொழுதுதான் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி அவர்களுக்கிட்ட ஒரு மினுமினுப்பு ஏற்படும். சிவப்பாக இருப்பதற்கும் கருப்பாக இருந்தாலும் கூட அந்த கருப்புல கலை, அதாவது திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்கும். இதுதான் கடக லக்னம். சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. கடக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல். என்ன ஒண்ணு, பேசும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. எப்படிதான் இது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, எங்கேயோ ஒரு ஞானம் அவர்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கே அதை பத்தி தெரியாது. இவங்க ஒரு பேச்சு எடுக்கிறாங்க, ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எதிராளிகள் பாராட்டுவாங்க. அப்படி ஒரு சாமர்த்தியம் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி கம்பீரமானவர்கள், தோத்து போயிடக்கூடாது. ரொம்ப, அதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்தாலும் அடுத்த வினாடி எழுந்து நடக்கக்கூடியவர்கள் இந்த கடக லக்னக்காரர்கள். அதே மாதிரி உறவுகள், அவங்க இன்னாரோட தான் பேசணும், இன்னாரோட தான் பழகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்களோடெல்லாம் பழகக்கூடியவர்கள் கடக லக்னக்காரர்கள். ஆனால் பொய்யர்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த உறவை அந்த நிமிஷமே அப்படி தட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க. பொய்யர்கள்ட்ட பேச மாட்டாங்க. பொய்யர்கள் அவர்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். அவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் கடக லக்னம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக லக்னக்காரர்களுக்கு மச்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய மச்சம் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மச்ச சாஸ்திரம் அவர்களுக்கு அங்க சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், சாவுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. சாவுத்திரிகா லட்சணம் அவங்களுக்கு அமையும். அதனாலதான் நிறைய பேர் கடக லக்னத்துல பிறந்தவர்கள் விஐபியாக இருப்பாங்க. சினிமா ஃபீல்டுல, மீடியா லைன்ல இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான எந்த துறையில் இருந்தாலும் அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அவர்களுக்கு ஏற்படும். அந்த சாவுத்திரிகா லட்சணம், மச்ச சாஸ்திரம், சில மச்சங்கள் அவங்களை திடீர் அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொடுக்கும். இது கடக லக்னத்துடைய பெரிய பலம். அதே மாதிரி நவதானியங்கள் அவங்களுக்கு எப்படியோ நகை சேரும். அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க விருப்பப்படக்கூடிய ஃபுட்டு அவங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செல்வங்கள் நிறைய சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
இது நல்ல ஒரு அருமையான லக்னம். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். உடல்ல ஒரு அடையாளம் தெரியும். இது மாதிரி உள்ளவங்க சார், அவங்க கண்ணு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், இவங்களை பார்த்து இப்படி இருப்பாங்க, இந்த நடை இப்படி இருக்கும் அப்படின்னு அவர்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிறப்பு கடக லக்னம். இந்த கடக லக்னக்காரர்கள் வாழ்க்கையில எடுத்த உடனே குஷியா இருப்பாங்க. அப்புறம் அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது அப்படியே நல்லா ஆவாங்க. ஒரு காலையில பொழுது விடியுது, குஷியா இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலை மாறும்பொழுது அப்படியே கொஞ்சம் டல் ஆவாங்க. மீண்டும் இரவு குஷியா தான் படுப்பாங்க. அது எப்படியோ மாற்றம் வந்துடும். அதாவது எந்த சோகமும் அவர்களுக்கு நிலைத்து இருக்காது. ஒரு 1 கோடி ரூபாய் கடனே இருக்கு சார், ஆனா கடன் அடைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது சோகமா தான் இருக்கும். ஆனா அந்த நிமிடத்துல அடுத்த நிமிடம் ஒரு சாப்பாடோ, ஒரு நட்போ, ஒரு கேட்கக்கூடிய ஒரு பாடலோ அந்த மனசை பக்குவப்படுத்திக்கக்கூடிய பலம் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு உண்டு. மனசு அப்படி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதான் கடவுளுடைய பெரிய கிருபை. இப்படிப்பட்ட இந்த கடகலக்கணக்காரர்கள் திடீர் வறுமைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பணமே இருந்தாலும், காசு கோடீஸ்வர யோகமே இருந்தாலும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வறுமையாக ஒரு விஷயம் கிடைக்காத விஷயம் ஏற்படும். அந்த நேரத்துல தான் நம்ம மனசை ரொம்ப திடமா வச்சுக்கிங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த மனதிடம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல ஒரு நட்புனால சில பேர் நண்பர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னால முடியாது, நீ வரமாட்ட, இதுக்கு அது நீ அதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. நீங்க தடுமாறிடுவீங்க. நீங்க இந்த தடுமாற்றம் தான் உங்க வாழ்க்கையில சில காலங்கள் பின்னோக்கி கொண்டு போயிடும். தயவு செய்து நெகட்டிவா யாராவது உங்கள்கிட்ட பேசுறாங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் அப்படிங்கிறது நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை விட பாசிட்டிவ்ங்கிறதுக்கு ஒரு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எதிர்காலத்தை பத்தி சரியாக சிந்திக்கக்கூடியது. இந்த சும்மா பேருக்கு சிந்திக்காம இதுதான் என் எதிர்காலம், என் எதிர்காலத்துல நான் இப்படிதான் இருக்க போறேன், அது அப்படி சிந்தனை பண்றதுதான் பாசிட்டிவ் திங்கிங். நம்மளால முடியும். அதே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு. உடனே நம்ம நெகட்டிவா போயிடுவோம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வரக்கூடாது. நம்ம எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகம் அதை நம்மள்ட்ட கொண்டு போய் செலுத்தும். எதிர்காலத்தை இறந்த காலமா மாத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதற்கு நாம கொஞ்சம் கூட வழிவகை செய்யக்கூடாது. இதை மட்டும் நம்ம கடகலக்கணக்காரர்கள் சரியாக பின்பற்றினா கடகலக்கணக்காரர்களுக்கு என்னைக்குமே சிறப்பாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட கடகலக்கணக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வயசு, 16 வயசு, 20, 25 ஆகிய காலங்கள்ல உடல் ரீதியாக சில சிரமங்கள் ஏற்படும். 32 வயசுக்கு பிறகு கடகலக்கணக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல யோகம் ஏற்படும். அதுல ரொம்ப குறிப்பிட்டு 25 வயசை சரியா கடகலக்கணக்காரர்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ராஜா. அது இந்த 20 to 25 நிறைய சிக்கல்கள், அதுவும் 18 to 25க்குள்ள படாத பாடுபடணும். 18 to 20 படாத பாடுபடணும். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா 20 to 25 நமக்கு நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. 25க்கு பிறகு அந்த இலக்கில கண்டிப்பா செயல்படுவீங்க. 32 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும். இப்படியெல்லாம் கடகலக்கணத்தை வயது வாரியாக கூட நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த கடகலக்கணத்துக்கு சுப கிரகங்கள் பார்வைப்படணும். சுப கிரகங்கள் அது குரு, சுக்கிரன், சூரியன், இது மாதிரி புதன், இந்த கிரகங்களுடைய பார்வை, சுப கிரக பார்வை அப்படி பெற்றதுன்னா நிச்சயமா இந்த கடகலக்கணக்காரர்கள் ஏறத்தாழ 92 வயது வரை சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லற வாழ்க்கை தான் கடகத்துக்கு பெரிய சிரமம். இந்த இல்லற வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, நிம்மதி இருக்காது, திருப்தி இருக்காது. அப்ப அந்த சுப கிரகங்கள் பார்வை இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு சுப கிரகம் பார்வையே இல்லை, கடைசி வரைக்கும் இல்லற வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருந்துடலாமா? அது அப்படியே விட்டுற முடியுமா? முடியாது. அப்ப இல்லறத்திலையும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். சுபக்கிரக பார்வையை நம்ம எப்படி கொண்டு வர்றது? கிரகம் நம்மளை பார்க்கல, கிரகம் பார்க்கிற மாதிரி நாம போய் நிக்கணும். இவ்வளவுதான் இப்ப நமக்கு செய்தி. அப்படி எல்லாம் செய்யும் பொழுது இல்லற வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். இது கடக லக்னத்திற்கு உயர்ந்த விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் பார்வை பெறும் பொழுது
கடகலக்கணக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, நல்ல மனிதர்களுடைய அருள்வாக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். அப்ப என்னன்னா, இந்த காலம் கடகலக்கணத்தை வழிநடத்தும். உயர் பதவிகள் வரும், முன்னேற்றங்கள் வரும், வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு துணை, ஒரு தோல். நமக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு தோள்பட்டை கிடைச்சதுன்னா நமக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய வழிவகை நமக்கு கிடைக்கும் இந்த சுபகிரக பார்வை. அதே பாவ கிரக பார்வை கிடைச்சதுன்னா என்னங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், இல்லறத்துல சன்னியாசி ஆயிடுவாங்க. அதனாலதான் கடகலக்கணக்காரவங்க ரொம்ப இளமையா தெரிவாங்க, ஆனா சன்னியாசியாவே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த சுகமே இருக்காது, நிறைய துக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். வெளிப்படையா பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, நல்லவங்க தான், நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க பேசிக்கலி அவங்க ஒரு சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ கடகலக்கணக்காரர்கள் பாவ கிரகங்கள் பார்வைப்படாம இருக்கணும். அப்படி பட்டுடுச்சுன்னா அதற்குரிய பரிகாரங்களையும் அவர்கள் செய்து கொள்ளணும். பாவகிரகம்னா என்ன, அந்த பார்வை இப்ப லக்கணத்தை பார்த்துருச்சு, பாவகிரகம் பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து விலகணும். சுபகிரகம் பார்க்கலன்னா பாக்குற மாதிரி போய் நிக்கணும். பாவகிரகங்கள் பட்டா அந்த கிரகத்திலிருந்து விலகணும். இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா கடகலக்கணக்காரர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள் கடகலக்கணக்காரர்களே. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.